பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையகத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், செவிலியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையகத்தில் தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வரும் கம்யூனிட்டி ஹெல்த் ஆபீசர்ஸ், மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் சுகாதார பணியாளர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர். அதோடு தற்பொழுது வழங்கப்படாமல் உள்ள மாத தொகை 57,304 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகைகளும் முழுமையாக வழங்க வேண்டும் எனவும், அதே போல் பிஎஸ்சி மற்றும் NQUS தொடர்பான ஊக்கத்தொகைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். 2022 முதல் 2024 வரையிலான 5% ஊதிய உயர்வை அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் 12 மாத ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். கொரோனா காலத்தில் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட வேண்டும். அரசாணைகளின் அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதோடு CHO மற்றும் மிட் லெவல் பணியாளர்களுக்கு மருந்து வழங்கல், பதிவேடு பராமரிப்பு, நிர்வாக பணிகள் உள்ளிட்ட அதிக பணிச்சுமைகளை குறைக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையங்களில் பணியாற்றும் சூழலை மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் இந்த 17 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக பல முறை அரசிடம் மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்கப்படும் என்பதே இந்த உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். போராட்டம் நடைபெற்று வரும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அமைதியாக நடைபெற்று வருவதாகவும், அரசு உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் தீவிரமான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று எச்சரிக்கையும் இந்த சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அண்ணா நகர் தொழில்துறை சங்க ஆணையரகம் வாயிலில் அமர்ந்தவாறு சுமார் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயம் போராட்டம் நடைபெற்று வரும் பகுதி முழுவதும் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுமா, இவர்களுக்கு தீர்வு காணப்படுமா என்ற எதிர்பார்ப்புடன் செவிலியர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செவிலியர்களின் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பதும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று நடைபெற்று வரும் செவிலியர்கள் போராட்டம், அதேபோல் நேற்று நடைபெற்ற ஆசிரியர்கள் போராட்டம், இதற்கு முன்னதாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வருவதை குறிப்பிடத்தக்கது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call